ரோன் 95 ரக பெட்ரோலின் விலை 6 காசுகள் குறைப்பது என்பது அரசாங்கத்திற்கு எளிதான காரியம் அல்ல. நாட்டிற்கான நிதி தாக்கங்களையும் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நிதி அமைச்சராகவும் இருக்கும் அன்வார் கடந்த புதன்கிழமை ரோன் 95 விலையை லிட்டருக்கு 2 வெள்ளி 5 காசிலிருந்து 1 வெள்ளி 99 காசாக குறைப்பதை அறிவிப்பதற்கு முன்பு முழுமையான மதிப்பீட்டை உறுதி செய்ய இன்னும் சில நாட்கள் எடுத்துக்கொள்ள வேண்டி இருந்ததாக கூறினார். தாய்லாந்து மற்றும் சிங்கப்பூர் போன்ற நாடுகள் தங்களின் விலைகளை முன்பே மாற்றி அமைத்திருக்கலாம். ஆனால் நம்முடையது இன்னும் குறைவாகவே உள்ளது. இது மலேசியர்களின் நலனுக்காகவே என்று அவர் கூறினார். சிலர் இதற்கு உடன்பட விரும்பவில்லை. நன்றியற்றவர்களாக இருக்கிறார்கள். அது பரவாயில்லை. ஆனால் இது அரசாங்கத்திற்கு எளிதான முடிவு அல்ல என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று அன்வார் தெரிவித்தார். அதனால்தான் இறுதி செய்வதற்கு நாட்கள் ஆனது என்றும் இந்த முயற்சியை குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்றும் அன்வார் குறிப்பிட்டார். சிலர் இது வெறும் 6 காசுகள் வித்தியாசம்தான் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் முழு விளக்கத்தையும் கேட்கவில்லை என்று அவர் நேற்று டத்தாரான் டாருல் அமானில் நடைபெற்ற 2025 தேசிய போதைப்பொருள் எதிர்ப்பு தின கொண்டாட்டத்தில் இதனை கூறினார். வெளிநாட்டினருக்கு எரிபொருள் மானியங்களை வழங்குவதில்லை என்ற அரசாங்கத்தின் முடிவு குறித்த விமர்சனங்களையும் அன்வார் எடுத்துரைத்தார். அத்தகைய ஆதரவு மலேசியர்களுக்கு மட்டுமே என்று மீண்டும் அவர் வலியுறுத்தினார். ஏனெனில் வெளிநாட்டினர் அரசாங்கத்திற்கு வரி செலுத்துவதில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். உலகின் எந்த பகுதியில் வெளிநாட்டினர் குடிமக்களைப் போலவே நடத்தப்படுகிறார்கள் என்பது தமக்கு புரியவில்லை என்று அவர் கடிந்து கொண்டார். மேலும் விமர்சனங்களை எதிர்கொண்டு 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து மலேசியர்களுக்கும் சாரா திட்டத்தின் கீழ் ஒருமுறை வழங்கப்படும் 100 ரிங்கிட் ரொக்க உதவியையும் அன்வார் ஆதரித்து பேசினார். இந்த 100 ரிங்கிட் உதவி 13 பில்லியனில் இருந்து 15 பில்லியனாக அதிகரித்த அரசாங்க ஒதுக்கீட்டிலிருந்து வருகிறது என்று அவர் விளக்கினார். கணவன் மனைவி இருவருக்கும் 100 ரிங்கிட் கிடைக்கும். மேலும் அவர்களுக்கு 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கும் அது கிடைக்கும் என்று அவர் கூறினார். சுங்க கட்டண உயர்வை ஒத்திவைக்கும் அரசாங்கத்தின் முடிவையும் அன்வார் எடுத்துரைத்தார். இந்த நடவடிக்கை மத்திய பட்ஜெட்டுக்கு 500 மில்லியன் வரை நிதி செலவை ஏற்படுத்துகிறது என்பதை ஒப்புக்கொண்டார். ஒப்பந்தத்தின்படி இந்த ஆண்டு சுங்க கட்டணங்கள் அதிகரித்திருக்க வேண்டும். அந்த ஒப்பந்தத்தில் தாம் கையெழுத்திட்டிருக்க வேண்டும். முந்தைய அரசாங்கம் செய்தது. நாம் சுங்க கட்டணத்தை உயர்த்தவில்லை என்றால் அரசாங்கம் சலுகையாளர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். ஆனால் மக்கள் மீது சுமையை ஏற்படுத்துவதை தவிர்க்க அதை உயர்த்த வேண்டாம் என்று தாங்கள் முடிவு செய்ததாக அன்வார் குறிப்பிட்டார். எனவே நன்றி இல்லை என்றாலும் குறைந்தபட்சம் தங்களை கண்டிக்க வேண்டாம் என்று அவர் கூறினார். போதைப்பொருள் அச்சுறுத்தலை எதிர்த்து போராடுவதில் சமூகத்தின் அனைத்து துறைகள் மத்தியிலும் கூட்டு பொறுப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட நேற்றைய நிகழ்வில் 6000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இன்று நடைபெறவிருக்கும் அன்வார் எதிர்ப்பு பேரணியை தாங்கள் ஆதரிப்பதாக கூறப்படுவதை அரசு சார்பற்ற 6 இயக்கங்கள் மறுத்துள்ளன. அந்த ஆர்ப்பாட்டத்தை நியாயப்படுத்தும் வகையில் அந்தந்த இயக்கங்களின் பெயர்களை எதிர்க்கட்சித் தலைவர் ஹம்சா ஜைனுddin பயன்படுத்தி இருப்பதை தொடர்ந்து இந்த மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் நிலையற்ற தன்மை மேலும் தொடருமானால் தாங்கள் வலியுறுத்தி வரும் துறைசார் சீர்திருத்தங்கள் அஸ்தமனமாகிவிடும் என்று பெர்சே சி ஃபார் சென்டர் ஐடியாஸ் ப்ரொஜெக்ட் சாமா புசாட் கோமாஸ் மற்றும் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் மலேசியா ஆகிய 6 இயக்கங்கள் நேற்று வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் எச்சரித்துள்ளன. எந்த ஒரு கட்சியும் காலம் முழுவதும் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்க முடியாது என்பதால் துறைசார் சீர்திருத்தங்களை மேற்கொள்வது நீண்ட காலத்திற்கு அனைத்து கட்சிகளுக்கும் நன்மையை கொண்டு வரக்கூடியவையாக இருக்கும் என்றும், எனவே துறை ரீதியிலான சீர்திருத்த முயற்சிகளை அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என்றும் கூட்டறிக்கை ஒன்றில் அந்த இயக்கங்கள் கேட்டுக் கொண்டுள்ளன. இன்று தூருன் அன்வார் பேரணியின் காரணமாக கோலாலம்பூரின் மையப்பகுதியில் உள்ள பல சாலைகளில் வாகன போக்குவரத்து வழக்கமான வழிகளில் இருந்து திசை திருப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவ்வப்போது சாலை போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வாகன போக்குவரத்து சீராக நடைபெறுவதையும் சாலை பயணர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் இந்த ஏற்பாடு செய்யப்படுவதாக கோலாலம்பூரின் இடைக்கால போலீஸ் தலைவர் யூசுப் ஜான் முகமது தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகளில் நிலவி வரும் நெரிசலை குறைக்கும் நோக்கத்தில் கைதிகளை வீட்டுக்காவலில் வைப்பது தொடர்பான புதிய மசோதா இறுதி கட்டத்தில் உள்ளது என்று உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. அம்மசோதா தொடர்பான செயல் அறிக்கைகள் அமைச்சரவையிடம் சமர்ப்பிக்கப்பட்டு கொள்கை அளவிலான ஒப்புதலை பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் மக்களவையில் குறிப்பிட்டுள்ளார்.
4000க்கும் மேற்பட்ட நிரந்தர அரசு மருத்துவர் பணியிடங்களை நிரப்புவதை விரைவுபடுத்துமாறு பிரதமர் டலஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சுகாதார அமைச்சுக்கு அறிவுறுத்தி உள்ளதாக அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஃபாமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். தகவல் தொடர்பு அமைச்சராகவும் இருக்கும் ஃபாமி ஃபாஜில் நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் அன்வார் இந்த விஷயத்தை எழுப்பியதாகவும் பணி அமர்த்தல் செயல்முறை மிகவும் மெதுவாக நகர்கிறது என்று கவலை தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். ஆரம்பத்தில் பெரும்பாலான பதவிகள் நவம்பர் மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்று சுகாதார அமைச்சு எதிர்பார்த்தது. ஆனால் காலக்கெடு மிகவும் நீண்டதாக இருப்பதாக பிரதமர் உணர்ந்ததன் விளைவாக இந்த செயல்முறையை விரைவுபடுத்த அமைச்சிடம் கேட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த காலி இடங்களை நிரப்ப வேண்டிய அவசியம் உள்ளது என்றும் இது ஒரு சிறிய எண்ணிக்கை அல்ல என்றும் ஃபாமி நேற்று புத்ராஜியாவில் உள்ள தகவல் தொடர்பு அமைச்சில் நடந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் இதனை தெரிவித்தார். தேவையான நடைமுறைகளை சமரசம் செய்யாமல் ஆள் சேர்ப்பு செயல்முறையை விரைவுபடுத்தவும் எளிமைப்படுத்தவும் சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் உறுதி அளித்துள்ளதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.